படம் சூப்பரா இருக்கு. மெய்யழகன் வந்து கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ஒரு ஃபேமிலி எமோஷனல் டிராமாவா இருக்கு. கார்த்தி சார் அரவிந்த் சாமி சாரோட ஸ்கிரீன் பிளே ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கு. கார்த்திக் சார் வந்து வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபன்னா ஒரு சூப்பரா இருக்கு. ஸ்ரீதேவி மேம் வந்து செகண்ட் ஹாஃப் தான் வருவாங்க. பட் வந்து ஓகே, ரசிக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா மேம்? படம் நல்லா இருக்கு. நம்ம ஒரு சொந்த ஊருக்கே நம்ம வந்து போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. 5க்கு 4 தருவேன். நல்லா கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கலாம். இந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணாதான் தமிழ் சினிமால இந்த மாதிரி படம்லாம் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்புறம் மலையாள சினிமா நல்லா இருக்கு, தெலுங்கு சினிமா அப்படி சொல்லிட்டு தான் இருக்கணும். ரொம்ப உன்னதமான படம். ஒரு கவிதை மாதிரி இருக்கு. படிக்க படிக்க நமக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த கவிதை படிக்கும் அது மாதிரி இருக்கு படம். அவ்வளோ பயங்கரமா இருக்கு படம். அந்த சினிமாட்டோகிராஃபில இருந்து அந்த ஸ்க்ரீன் பிளேல இருந்து நமக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல கூட நமக்கு ஒரு இதுவே வரல. அப்படியே படத்துக்குள்ள கொண்டு போய் நான் அப்படியே தஞ்சாவூர்ல உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கார்த்தி சார் பிளஸ் வந்து அரவிந்த் சாமி சாரோட ஸ்கிரீன் பிளே பிரசன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருந்தது. அவங்க ஆக்டிங்ல இருந்து அவங்க மோஸ்டா படத்துல வந்து கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும். அந்த கான்வர்சேஷன்ஸ்லேயே ஒரு கதையை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பெரிய பயங்கரமான நேரட்டிவ். அதெல்லாம் அது வந்து எப்படி நிறைய படத்துல நம்ம பார்க்க முடியாது. நிறைய படம் இந்த இடத்துல போர் அடிக்கும்னு சொல்லி அதுக்கு ஒரு பாட்டு வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு எப்படி சொல்றேன்னே தெரியல, அப்படி இருக்கு அந்த படம். அந்த மாதிரி படம் இன்னொரு 15 வருஷம் 30 வருஷத்துக்கு வராது கண்டிப்பா. வந்தாலும் இந்த படத்துக்கு ஈக்குவலா இது பண்ணணும். ஏன்னா இது வந்து அவங்களோட மோட்டிவே வந்து இந்த ஒரு விஷயத்த அவங்களுக்குள்ள ஃபீல் பண்ற ஒரு ஃபீலிங்ஸை நம்ம கன்வே பண்ணோம் அப்படின்னு நினைச்சு ஒரு படமா எடுத்திருக்காங்க. ஃபுல்லா ரைட்டிங் தான் எல்லாமே. இது படத்துக்காக அப்படின்லாம் இல்லை. இது ஒரு ஃபீல் இருக்கு, அதை நான் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு பண்ண ஒரு விஷயம். இது வந்து ஒரு இதுதான் ஆர்ட். இதை தாண்டி ஸ்ரீதேவி ஆக்டிங் அவங்க பயங்கரமா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க. அது லைவ் சவுண்ட் வேற போல, அவங்க வாய்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் வர சீன்ல அவங்க பயங்கரமா பண்ணியிருக்காங்க. படத்துல ஏதாவது லேக் இருக்கா? லேக்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. நான் தான் சொல்றேனே, இதுக்கப்புறம் எந்த படம் பார்த்தாலும் இந்த படத்தை எனக்கு நான் வாழை பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்புறம் வாழைக்கு எடுத்து இது பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு வாழை பார்க்கும்போது அந்த ஃபீல் வந்தது. இப்போ அதுக்கப்புறம் இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 96லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சார் நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். அவர் அவ்வளோ பிடிக்கும். அவர் எல்லாருன்னா அப்படி காலில் ஊந்துருவார், கட்டி பிடிச்சிடும். அவர் எப்படி இந்த மாதிரிலாம் படம் இருக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் 96 நான் 100 தடவை பார்த்துருப்பேன் அந்த படம். 96 திருப்பி உட்காந்து பார்ப்பேன் நான். அந்த மாதிரி தான் இந்த படமும் இப்போ அடுத்த ஷோக்கு எனக்கு டிக்கெட் யாராவது தூத்தனா நான் போய் உட்காந்து பார்ப்பேன். அந்த மாதிரி பயங்கரமா இருக்கு. உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட்? எனக்கு சாட்டிஸ்ஃபைட் பயங்கர. ரொம்ப நல்லா அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரெண்டு பேருக்கும் சான்ஸ் இல்லை. அந்த ஸ்கிரீன் பிளேயும் அடுத்தது பண்ண போறாங்க, அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு யோசிக்க. சிம்பிள் கதையா இருந்தா கூட என்ன அடுத்தது நடக்கும்னு ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தது. 3 மணி நேரம் தெரியவே இல்லை, ஓடிட்டு. லேகே இல்லை. கதை அவ்வளவு அழகா அந்த திரைக்கதை பண்ணியிருக்காங்க. லேக் இல்லாம பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட்? ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட், ஹைலி ரெக்கமெண்ட். தேங்க்யூ. ஸ்கிரீன்ல இவரு அரவிந்த் சாமி தாங்க வின் பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல கமல் சார் ஞாபகப்படுத்தினாருங்க. அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அரவிந்த் சாமி சாரோட ஆக்டிங் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அதான் லேக் இருக்குங்க. அந்த கொஞ்சம் அந்த ஒரு 15 to 20 மினிட்ஸ் டியூரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் லென்த்தா இருக்கிறது இதா இருக்குங்க. ஸ்ரீதேவி மேமோட ஆக்டிங் அவங்க கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வராங்க. நல்லா இருக்குங்க. அவங்க எல்லாருக்குமே அந்த ஆர்ட் டச்சிங் மாதிரி அந்த அரவிந்த் இவரு ராஜ்கிரண் சார் வர சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபேமிலியோட பார்க்கலாங்க. அதான் நடுவில் பெரியார் போட்டோ 2 இடத்துல காமிக்கிறாங்க. அது கனெக்டே ஆகலங்க. ஏன்னா அவரு முருகர் பக்தராக வராருங்க. இவரு நம்ம கார்த்தி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது 2 இடத்துல பெரியார் போட்டோ காமிப்பாங்க. அது ஒரு மாதிரி ஜூம் பண்ணி அவர் கடவுளே இருக்காருங்க. அவர் போட்டோ எதுக்கு வீட்டுல மாட்டிக்கிறாருன்னு தெரியலங்க. அது கனெக்டே ஆகலங்க. அது படம் ஓகேங்க. ஆனா அந்த 96 அளவுக்கு இல்லை. ஆனா ஓகேங்க, படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஸ்கிரீன்ல இவரு அரவிந்த் சாமி தாங்க